மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் தமிழ் மக்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே இந்த காணொலியை முழுமையா பாருங்க மக்களே. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்க கற்பனையில நினைச்சுக்கோங்க. 2009 இதே போல இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய தேர்தல் முடிவுகள் மே மாதம் 16ஆம் தேதி வெளிவர இருக்கு. இந்திய அரசாங்கம் காத்திருக்கு யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கமும் காத்துக்கிட்டு இருக்கு. சிங்கள மக்களும் சிங்கள இராணுவமும் காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல தமிழ் மக்களும் தேசிய தலைவரும் புலிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் என்ன தேர்தல் முடிவு வரப்போகிறது என்று. இப்போ இந்தியாவில் நடந்து முடிந்த தேர்தலை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தானே கவலை பண்ணோம். ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம், தமிழ் மக்கள், புலிகள், தேசிய தலைவர், இலங்கை இராணுவம் எல்லாரும் ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழீழத்தில் நடந்த போர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் மிதமான போர், அங்கங்க மக்கள் கொல்லப்படுவது, புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்குமான சண்டை என்பது நடந்து கொண்டிருந்தது. இந்த போரை எப்பொழுது தீவிரப்படுத்தலாம், எப்போது வான்வெளி தாக்குதல் நடத்தி மக்கள் மீது கொத்து குண்டுகளை எல்லாம் போடலாம் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்காமல் வேறு யாராவது ஆட்சி அமைத்து இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் போர் நிறுத்தப்படும் என்று நம்மளுடைய தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மீண்டும் இந்தியாவில் ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது என்று தெரிந்தவுடன் சிங்களனுக்கு கொண்டாட்டமா போச்சு, அங்க இருக்கக்கூடிய ராஜபக்சேவுக்கு கொண்டாட்டமா போச்சு. போடுறா குண்டை இனிமே கேட்க நாதி கிடையாதா, இவனை சுட்டு போட்டாலும் கேட்க நாதி கிடையாது, கொண்டு போட்டாலும் நாதி கிடையாது. எல்லா குண்டுகளையும் போட்டான். மிக கடுமையான தாக்குதலை நடத்தி முள்ளிவாய்க்கல்ல வச்சு 3 லட்சம் தமிழர்களை கொன்று குமித்தாங்க. எங்களுக்கு போரில் வெற்றி பெற இந்திய அரசும் உதவியதுன்னு ராஜபக்சே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்திய அரசு எங்களை போரை நிறுத்த சொல்லும் என்று எதிர்பார்த்தோம், நல்ல வேளையாக அது நடக்கவில்லை என்று சொல்லியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் என்பது எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே காங்கிரஸ் வெற்றி பெறவே கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். இன்னைக்கு மத்தியில பாஜக ஆட்சி அமைக்கணுமா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணுமான்னு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ரெண்டுமே அமைக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய கொள்கை. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறதா. ஆனா வேற வழியில 2ல ஏதாவது ஒண்ணு தொடுனா நாங்க நிச்சயமா பாஜகவை தான் நான் தொடுவேன். இது என்னுடைய நிலைப்பாடு. என்னை நீங்க சங்கின்னு சொன்னாலும் சரிதான், என் மேல என்ன முத்திரையை குத்தினாலும் சரிதான். என் மக்கள்கிட்ட நான் என்னோட நிலைப்பாட சொல்றேன். மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தற்குறிகளுக்கு புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. நான் எங்களுடைய வழிகளை சொல்றேன். இன்னைக்கு சீமானுக்கு ஓட்டு போடுவது மிகவும் ஆபத்தானது. யாரு? காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை, அப்புறம் பாஜகவில் தமிழிசை. மனசுக்குள்ள வஞ்சத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணாமலை வெளியில பாராட்டலாம் தெரிவிக்கிறாரு. யாருப்பா ஆபத்து? இந்த நாட்டுக்கு யார் ஆபத்து? கோட்சே மாதிரியான ஆட்கள் தான் ஆபத்து. கோட்சேவுக்கு இன்னைக்கு செலவு வச்சு கும்பிட்டு இருக்கான். கோட்சே தீவிரவாதின்னு சொல்லுவீங்களா நீங்க? போய் பஞ்சாபுக்குள்ள போய் சொல்லிட்டு வாங்களேன். இந்திரா காந்தியை சுட்டு கொன்ற சீக்கியர்கள் எல்லாம் தீவிரவாதி, பயங்கரவாதி என்று சொல்லிட்டு வாங்களேன். தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு செல்வ பெருந்தகை பேசின பேச்சுக்கள் எல்லாம் இருக்கு. கடல் தாண்டி வந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கிறார்கள், அங்க தீவிரவாத கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை பேசுறதுலாம் தீவிரவாதம் கிடையாது, அது பிரிவினைவாதம் கிடையாது. சீமானை நாங்க வெட்டுவோம், திருநெல்வேலியில வந்திருக்கேன்டா, அருவாலோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் பிரிவினைவாதம் கிடையாது. அப்பெல்லாம் வன்முறை வந்துடாது. இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுது, தற்சார்பு பொருளாதாரம் பேசுது. இதுதான் உங்களுக்கு பிரிவினைவாதமா? முதல்ல கேட்கிறேன், மத்திய அரசுக்கு ஒரு நிதி இருக்கா? மாநில அரசு நிதிகளை எல்லாம் வசூலிச்சு வச்சுக்கிட்டு தேவைப்படுற நேரத்துல அவங்க தூக்கி கொடுப்பாங்களாம். நீ கட்சி நடத்துறியா இல்ல கந்து வெட்டி நடத்துறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, அண்ணன் சீமான் அவர்கள் தான் கேட்கிறாரு. எங்க நிதியை நாங்களே வச்சுக்கிறோம், நாங்களே வச்சு நல்லது பண்ணிக்கிறோம், நீங்க எதுக்கு இப்ப பேரிடர் காலத்துல நாங்க எதுக்கு இப்ப உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும்? மத்திய அரசு தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்றத உருட்டுக்களை எல்லாம் நம்பாதீங்க மக்களே. தேசியங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது தேசியம்னா என்னன்னா, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் திருடி எடுத்துட்டு போறது, அதுக்கு எதிராக அவனாவது போராடணும்னா அவனை தீவிரவாதின்னு சொல்லி ஒழிச்சுக்கிட்டுறது. இதுக்குதான் இந்திய ராணுவமும் இருக்கு. இந்திய ராணுவம் எல்லையில மக்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. பாகிஸ்தான்காரனோட சண்டை போடுது அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. சைனாக்காரன் லடாக்ல பாதி ஆக்கிரமிச்சிட்டான், அங்கெல்லாம் போய் இந்திய ராணுவம் சண்டை போடாது. ஏன்? சைனா உண்மையாவே ராணுவம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, அண்ணன் சீமான் சொல்றாரு. இதெல்லாம் நான் சொன்னது இல்லப்பா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது. சரிங்களா? இந்த காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவே கூடாது. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள், கன்னியாகுமரி மீனவனா இருக்கட்டும், கடலூர் மீனவனா இருக்கட்டும், தூத்துக்குடி மீனவனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், கடலுக்குள்ள போயிட்டு திரும்ப உயிரோட வருவாங்க என்பது நிச்சயம் கிடையாது.
அதுக்கு உத்தரவாதமும் இங்க இருக்கக்கூடிய ஆட்களால் கொடுக்க முடியாது. பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள், அதனால் தான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று பேசின வாய்கள் எல்லாம் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்து நீங்க அவருக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கீங்க. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் கையில் கூட இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நம்ம ஒரு நெய்தல் படையை கட்டி தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொள்முதல் செஞ்சு நமக்கான படையை நம்மளே கட்டிக்கலாம். பிரிவினைவாதி தீவிரவாதி பண்ணுங்க, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. ஏன்னா எங்க மக்கள் கொல்லப்படுவதை இந்திய ராணுவம் தடுக்கல. இந்திய ராணுவம் தடுத்து இருந்ததுன்னா எங்களுக்கு அது தேவைப்படாது, ராணுவம் கட்ட வேண்டிய தேவை. இது சில பேர் சொல்லுவாங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சொல்லி. சாத்தியத்திலிருந்து எந்த ஒரு விஷயமும் பிறக்க போவதில்லை. எது ஒன்றும் தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. எல்லாமே தமிழர்களை காப்பாற்ற ராணுவம் தேவையா தேவையில்லையா, அதுதான் பேச்சு. இதை பேசினா நம்ம பிரிவினைவாதிமாங்க. ஆனா 2016 கூலி தொழிலாளர்கள் மரம் வெட்ட போன எங்க மக்களை சுட்டு போடுவாங்க ஆந்திர வனத்துறை. அப்பெல்லாம் பிரிவினைவாதம் வந்துடாது, அப்பெல்லாம் எண்ணெய சோதனை அங்க போகாது. 1990 நடந்த காவிரி கலவரம், கர்நாடகாவோட தண்ணி கேட்கும் போதெல்லாம் எங்க தமிழ் மக்கள் தாக்கப்படுறாங்க, அப்பெல்லாம் பிரிவினைவாதம் வந்துடாது. முல்லை பெரியார் கேட்கும்போது அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாக்கப்படுறாங்க, அப்பெல்லாம் பிரிவினைவாதம் வந்துடாது. சிங்களர்கள் எங்களை தாக்குறாங்க. இதுவரைக்கும் இந்திய நாட்டின் அபிஷியல் டேட்டா படி 849 தமிழ் மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, அப்பெல்லாம் பிரிவினைவாதம் வந்துடாது. அப்பெல்லாம் என்ன புடுங்கிட்டு இருந்துச்சு இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் கேட்கிறாரு. நான் கேட்கல. அங்க என்னடா புடுங்கிட்டு இருக்கா, நீங்க கோஸ்ட் கார்டுன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க, வலிமை மிக்க கடற்படையை போட்டிருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் கேட்கிறாரு. அப்போ எங்க மக்கள் கொல்லப்படும் போது பிரிவினைவாதம் வராது. நாங்கள் ஒரே ஒரு இடத்தில் திருப்பி அடித்தால் அது பிரிவினைவாதம், நாங்க பேசினாலும் அது பிரிவினைவாதம். சீமானுக்கு ஓட்டு போட்டா அது ஆபத்து. என்னங்கடா உங்க கொள்கை, இதுதான் உங்க ஜனநாயகமா? கேட்டா நாங்க சீமானை படிக்க வச்சது நாங்க தான், சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்க தான். நீங்க என்னத்துக்கு சுதந்திரம் வாங்கினீங்க? சுதந்திரம் வாங்க உங்க வீட்டுக்கு வாங்கினீங்களா என் நாட்டுக்கு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. என்னை பேசவே கூடாதுங்கிற, என் உரிமையை கேட்கவே கூடாதுங்கிற, சுதந்திரத்தை வாங்கினீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி ஐயா பழனி பாபா 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாரு. நீங்க நம்மளும் அதுதான் கேட்கிறோம். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்க, படிக்க வச்சது நாங்க. வெள்ளக்காரனை எதுக்கு அடிச்சு விரட்டினீங்க? வெள்ளக்காரனுக்கு எதிராக படை கட்டி ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் ஈடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி அப்போ உங்க பார்வையில? விடுதலை போராட்டத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் தலைவர்னு சொல்லி நீங்களாம் பேசிக்கிட்டு தெரியறதுலாம் மிக மிக கேவலமாக இருக்கிறது எங்களுக்கு. தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா? சரி, கம்யூனிசம்னா என்ன? சேகு வேற ஃபெடரல் காஸ்ட்ரோ இவங்கெல்லாம் எதுக்கு ஆயுதம் தூக்கி போராடினாங்க? அப்ப அவங்கலாம் தீவிரவாதியா? நீங்க உங்களுடைய பார்வைக்கே வச்சுக்கிறேன்ப்பா. கோட்சே தீவிரவாதியா இல்லையா? அது சொல்லுங்க முதல்ல. கோட்சேன்னு சொன்னாலே கதறாங்க. பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி, காங்கிரஸை சேர்ந்தவங்களும் சரி. ஏன் கதறீங்க? இப்படிலாம் நம்ம பேசினா பாத்தீங்களா, இனவெறியை தூண்டுறாங்க, பிரிவினைவாதம் பேசுறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க, காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பும். அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அடிப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள், நம்ம கொல்லப்பட்ட போது கேட்க நாதி இல்லாத ஒரு இனத்தின் மக்கள். பிரிவினைவாதம்னு ஒரு பேசுறாங்க அப்படின்னா எது பிரிவினைவாதம் எது தேசியவாதம் என்று இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நீங்க தான் சொல்லணும். நான் ஒரு சின்ன பையன் ஒரு கேள்வியை கேட்கிறேன். காவேரியில தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை திறக்கணுமோ இத்தனை டிஎம்சி தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றமே சொன்னாலும் பரவாயில்ல, எங்களால திறக்க முடியாதுன்னு சொன்னான் பாரு. கர்நாடகா காங்கிரஸ், கர்நாடகா பிஜேபி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இன வெறியர்கள் தான். அவன் தான் பிரிவினைவாதி. மரம் வெட்ட வந்ததுக்காக சுட்டு போட்டான் பாரு காட்டுக்குள்ள, அவன் தான் பிரிவினைவாதி. நீங்க அங்கதான் போய் பிரிவினைவாதம் பண்ணாதீங்களா? இன வெறியர்களே, கர்நாடகா இன வெறியர்களே இப்படி பிரிவினைவாதம் பண்ணாதீங்கன்னு அங்க போய் பேசியிருக்கணும் செல்வ பெருந்தகைலாம். இந்திரா காந்தியை இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்க சீக்கிய இன வெறியர்களே, மத வெறியர்களே அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு செல்வ பெருந்தகை அங்கிருந்து வெளில வந்தாருன்னா, நம்ம உயிரோட வந்தாருன்னா நம்ம வரவேற்கலாம், ஓகேவா? இப்படிலாம் இருக்கு. இப்ப இவங்க பேசுறது இந்த கந்துவெட்டி கட்சிகள் எல்லாம் பேசுறது சரியில்லை. நம்ம இதெல்லாம் ஏத்துக்கவும் முடியாது. இதே மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு தேசிய இனத்தின் தனித்துவத்தையும் போற்றி பாதுகாத்து மதிப்பளிக்காம இருந்தா நாடு துண்டு துண்டா போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. நாட்டுல பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு. எல்லா தேசிய இனத்துக்கும் அவனுக்கான உரிமை கொடுக்கப்படுதா? பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கு 3 மாநிலங்கள் இருக்கு. 3 மாநிலத்திலும் தமிழ் அடி வாங்கியிருக்கான். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த 3 மாநிலங்களிலும் தமிழன் அடி வாங்கியிருக்கான், கொல்லப்பட்டிருக்கான், பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, கொடுமைகள் 1000 கொடுமைகள் நடந்திருக்கு. எந்த இடத்துலயும் தமிழன் திருப்பி அடிக்கல. ஒரே ஒரு இடத்துல நம்ம ஐயா வீரப்பன் மட்டும் திருப்பி அடிச்சாரு. அது ஒரு 36 வருஷம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆச்சு. அது நம்ம திருப்பி அடிச்சாலே அது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா தான் மாறும். அதுக்கு நம்மள தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அடி வாங்கிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நம்ம திருப்பி அடிப்போம், நம்ம திருப்பி கேட்போம், உரிமைகளை கேட்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரிவினைவாதம். ஏன்பா அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிதான் ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, என் மீனவனை தொட்டால் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டாரு.
அது வந்து வழக்காயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிபதி ஐயா கேட்கிறாரு, என்னப்பா கேஸ் அப்படின்னு கேட்டோடனே, ஐயா இந்த மாதிரி என் மீனவனை தொட்டால் உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, மீனவனை தொட்டாதானே அடிப்பேன்னு சொன்னாரு, தொடலனா அடிக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி கேஸை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாரு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன், இவங்களெல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன், கோட்சேவை போய் நீங்க சொல்லுங்க அவர் வந்து காந்தியை சுட்டு கொண்டுட்டாருன்னு. அப்புறம் பஞ்சாப்ல போயிட்டு சீக்கியர்களை பார்த்து ஏன்டா இந்திரா காந்தியை கொன்னுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமேட்டுக்கு இங்க வந்து பேசுங்க. இங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட ஆபத்து என்ன? ஆபத்து யாருக்கு ஆபத்து? உங்களுக்கு தான் ஆபத்து. நாட்டு மக்கள் நல்லா இருந்துடக்கூடாது, கனிம வள கொள்ளைகள் தடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தடுத்துட்டா நம்ம எப்படி பிழைப்பு நடத்த முடியும்? காலங்காலமா சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு கனிம வள கொள்ளையை திருடி தின்னுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, திடீர்னு ஒரு காமராஜர் மாதிரியான ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட்டார் என்றால் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. இன்னமும் காமராஜர் காலத்துல கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்காங்க. அந்த விழிப்புணர்வை மங்கடிக்க வகையில 6000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை திறந்து வைத்து தினம்தோறும் சாராய திணிப்பு நடத்தி மக்களை குத்திய மழுங்கடிச்சு இன்னமும் காசுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலையை தமிழக மக்களை வச்சிருக்காங்க. இப்படியே வச்சிருந்தாதானே நம்ம பொழப்பு ஓடும். சாதியும் மதமாக பிரிச்சு வச்சிருந்தாதானே நம்ம பிழைப்பு ஓடும். இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய புரட்சி படையை கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ₹1 காசு கொடுக்காம புதிய சின்னத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்சி மாறுது. 35 லட்சம் ஓட்டு உழுவுதே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கதறாங்க. அதிகார திமுறை ஆணவ திமுறைல ஆட்டம் போட்ட அண்ணாமலை இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களை வாழ்த்துறாரு. இன்னைக்கு நீங்க 40க்கு 40 ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாள். பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியாக வாக்கு செலுத்துவாங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால அதிகார திமிர்ல ஆட்டம் போடாதீங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லிக்க முடியும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க பேசுறீங்க பிரிவினைவாதம் அப்படி இப்படின்னு சொல்லி, நீங்க பயங்கரவாதி தீவிரவாதம் சொல்லி பேசுறீங்க. இதுவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமானை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி நீங்க பேசியிருக்கீங்க. நீங்க பேசுனதை கூட நாங்க ஒன்றும் பிரிவினைவாதம் பேசல. தேவையில்லாத அண்டை நாட்டு பிரச்சனையில் தலையிட்ட ராஜீவ்காந்தி IPKF என்னத்துக்கு அங்க அனுப்பணும்? உள்நாட்டு பிரச்சனை அங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க போய் அங்க என்னத்தை சமாதானப்படுத்துறீங்க? இந்த நாட்டோட பிரச்சனையே நாருது. இதை சரி செய்ய வக்கு இல்லாம பக்கத்து நாட்டுக்கு பிரச்சனையை தீர்க்க போறாராம் இவரு. யாரு? ராஜீவ்காந்தி. அங்க போனா ராணுவ அணிவகுப்பு மரியாதை நடக்கும்போது விஜயமுனியன் என்கிற ஒரு சிங்கள ராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையில ஓங்கி ராஜீவ்காந்தி அடிக்கிறான். அப்ப ராஜீவ்காந்தி செத்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் கேக்குறேன், என்ன பண்ணிருப்பீங்க? அப்படியே சிங்கள இனத்தையே அழிச்சு கொண்டிருப்பீங்களா? சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கும் சொல்றேன், இந்த மூத்த தலைவர்களும் சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியில ஒரு பச்சை பிள்ளை அனுப்பிவிட்டு கேள்வி கேள்றான்னு சொன்ன அந்த கேள்வி கூட பதில் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி நிலையில தான் இருக்காங்க.